ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்திற்கு மாநில அரசு திருத்தம் கொண்டுவரப்பட்டு அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் டெல்லி சென்று பிரதமரை நேரில் சந்தித்து ஜல்லிக்கட்டு நடைபெற அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக மக்களின் உணர்வுகளை மதிப்பதாக அப்போது தெரிவித்த பிரதமர், ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு மேற்கொள்ளும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஜல்லிக்கட்டு நடைபெற அவசர சட்டம் இயற்றுவது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் டெல்லியிலேயே தங்கி நடவடிக்கை மேற்கொண்டார். அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக இன்று காலை முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேற்று அவரது இல்லத்தில் சந்தித்து மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டேன். எனது கருத்துக்களை பரிவுடன் கேட்டுக்கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக தெரிவித்தார்கள். மத்திய அரசின் அறிவிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்நோக்கியுள்ள நிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக எடுத்திடும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தினை அளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று புதுடெல்லியிலே தங்கி ஜல்லிக்கட்டு நடத்திட வழி செய்யும் வகையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் நான் விவாதித்தேன். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்திற்கு மாநில அரசு திருத்தம் ஒன்றை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தினை ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்கவும் முடிவு எடுக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த வரைவு அவசர சட்டம் மத்திய அரசின் உள்துறைக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசின் பரிந்துரையுடன் மேதகு இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும். மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் இதில் உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் மாநில ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்க இயலும். இத்தகைய வரைவு அவசர சட்டம் நேற்று புதுடெல்லியில் இருந்தபடியே தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று காலை தமிழக அரசு அதிகாரிகள் மூலம் அனுப்பி வைத்துள்ளேன். மத்திய அரசில் இதற்கான தொடர் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகள் இங்கிருந்து அந்த பணியை பணிப்பதற்காக பணித்துள்ளேன். மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் உத்தரவு மற்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த அவசர சட்டம் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் பிறப்பிக்கப்படும். மாண்புமிகு பாரத பிரதமர் உறுதியளித்தபடி அதற்கான முழு ஒத்துழைப்பு மத்திய அரசிலிருந்து கிடைக்கும். தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள், பொதுமக்கள் போராட்டங்களை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ஓரிரு தினங்கள் நடைபெற உள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள், மாணாக்கர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.